பீஸ் போல் சம்பால் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். பீஸ் போல் ஒரு மஞ்சள் நிறைய எடுத்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு ஒரு 2 பல், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, காஷ்மீர் சில்லி பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அரைச்ச மிளகாய் 1 ஸ்பூனு, உப்பு, வெங்காயத்தாள். இதுதான் இதோட தேவையான ஜாமானுக்கு. இப்போ செய்ய விதை போகலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ வெங்காயத்தை போடுறோம். பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை. இப்போ இஞ்சி பூண்டை போட்டுருவோம். தக்காளி பழத்தை உப்பு போடுறோம். அரைச்ச மிளகாய் போடணும். காஷ்மீர் சில்லியே மஞ்சத்தூள் போடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம பீஸ் போல் போட்டுருவோம். இப்போ நான் பீஸ் போல் போட்டுட்டு மூடி வைப்போம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு திறந்து பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு இதான் இப்போ கொஞ்சோண்டு சீனி போடுறேன். உங்களுக்கு எது வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் போடலாம். கொஞ்சோண்டு சீனி போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சீனி போடுங்க, வேணான்றா விட்டுருங்க. சரியாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மூடி வைப்போம். தண்ணி கொஞ்சம் சுண்டுச்சுன்னா அப்புறம் ரொம்ப எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வெங்காயத்தாள் போட்டுட்டு அடுப்பை நிறுத்திடுவோம். இப்போ வெங்காயத்தாள் போட்டுட்டு அடுப்பை நிறுத்திட்டு பரிமாறுறேன். இப்போ அடுப்பை நிறுத்திடுறேன், பரிமாறுறேன். பாருங்கள், பீஸ் போல் சம்பால் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். பாய்.